அன்பான மக்களே, இங்கே பார்த்தீங்களா மகாநதி சீரியலில் நடக்கிற அநியாயத்தை? எல்லா வில்லன்களும் ஒன்றா இருக்காங்க. இங்கே பாருங்கள், ராகினி, வெண்ணிலா, பசுபதி, இப்போ ஒரு புது கேரக்டர், அவரும் வில்லன் தான். அவர் எந்த ஒரு சீரியல்லையுமே நான் நல்லா நடித்து பார்த்ததே இல்லை. அவர் எல்லா சீரியல்லையும் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. என்னங்க கூத்து, ஒரு பசுபதியை வச்சே தாங்க முடியல. இப்போ ஒரு ராகினியை வச்சு பயங்கர கஷ்டம். இப்போ 4 பேர் ஒன்று கூடியிருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறாங்களோ ஒன்றுமே புரியலைங்க. விஜய் காவேரி பாவமோ இல்லையோ, விக்கா ஃபேன்ஸு ரொம்ப பாவம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். நிச்சயமாக இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மக்களை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லி ஆகணும். இத்தனை வில்லன்கள் இருந்தால் 2 பேர்த்துக்கு என்னங்க பண்ண முடியும்? அப்பப்பப்பப்பா முடியலப்பா சாமி. விஜய் தாங்க நிஜமாவே பாவம். காவேரி கூட அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக பிரச்சனையை ஒரு சில டைமில் விஜயை பற்றி யோசித்தாலுமே அவங்க அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விஜய் ஒரு நிமிஷமாக யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. என்ன மக்களை சொல்கிறீங்க? நீங்களாம் சொல்லுங்களேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க நிஜமாவே விஜயை பார்க்கும்போது. இத்தனை பேர் சுற்றி அடித்தா என்ன பண்ண முடியும்? இது விஜயோட வீடு மாதிரி தான் தெரியுது இந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது. தாத்தா பாட்டி தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு போல். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குது. சாரிங்க, இது பசுபதியோட வீடு. விஜய் தாத்தா பாட்டி வீடுகளை பசுபதியோட வீடு. அதனால் அங்கே தான் ஷூட் போயிட்டுருக்கு. இந்த வில்லனுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த வெண்ணிலா வில்லையானது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அதை விட மனசு கஷ்டமாக இருக்குங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, எப்படியெல்லாம் ட்ராக்கை கொண்டு போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களை கண்டிப்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்.